ஹே காய்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக விவோவில் ரிலீஸ் ஆன விவோ V30 சீரிஸ் V30 அண்ட் V30 ப்ரோ ரெண்டு ஃபோனும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ரெண்டு ஃபோனையும் அன்பாக்ஸ் பண்ணி இந்த ரெண்டு ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபுல்லாக இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஃபோனோட கம்பேரிசனோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட ஃபுல்லாக இருக்கும். வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு டெக் நியூஸஸ்லேருந்து உங்களுக்கு டெய்லி ஒவ்வொரு வீடியோ போடுறதுலேருந்து உங்களுக்கு டெக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டெக்கில் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைமும் நம்ம சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபர்களாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெய்லி டெக் நியூஸஸ்லேருந்து எவல்யூஷன் அந்த மாதிரின்ற உங்களுக்கு வாட்ஸ்அப் டிக்ஸ், டெலிகிராம் டிக்ஸ்லேருந்து எல்லா விதமான ட்ரிப்ஸ் அண்ட் டிக்ஸ் வந்து உங்களுக்கு டெக்கை பற்றி உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்துடும். மொபைல் அன்பாக்சிங், கேஜெட் அன்பாக்சிங் வந்து உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணுவோம். ஓகேங்களா, சரி இந்த வீடியோவில் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ரெண்டு கலர் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று பிளாக்கு, ஒன்று ப்ளூ, ப்ளூ மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு கலரில் தான் Vivo30 Pro இருக்குது. ஓகேங்களா, இது வந்து என்னென்ன இருக்குது, இந்த கேமராலாம் எப்படி இருக்குன்றது இந்த ஃபோனோட அன்பாக்சிங்லேருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, இந்த பாக்ஸ் கண்டென்ட்லேருந்து அன்பாக்சிங்லேருந்து ஃபஸ்ட்லேயே பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த ஃபோனோட என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்றதை ஒன்று விடாமல் கிளியராக சொல்கிறேன். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் ஒன்று ஒன்றா. சரி வாங்க ஆரம்பிக்கலாங்களா. சரி வாங்க, இந்த ஃபோனோட அன்பாக்சிங்லேருந்து இதோட கண்டென்ட் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். பாக்ஸ் கண்டென்ட் ரெண்டு வீடியோவாக தனித்தனியாக பண்ணாமல் இது ரெண்டு ஃபோனையும் ஒரே வீடியோவாக கம்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ரெண்டு ஃபோனும் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, சரி வாங்க அன்பாக்சிங்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது Vivo V30, இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்குது Vivo V30 Pro. ஓகேங்களா, ரெண்டுத்துலையுமே 80 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, V30 சீரிஸுக்கு 80 வாட்ஸ் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அது டைப் சி கேபிள் தான். ஓகேங்களா, ஆனால் இது டைப் A to C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம் எஜெக்டர்ஸ் இருக்கும். அவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட்டு. ஃபோன் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது, வெயிட்டும் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, அது டிசைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ரொம்ப ஒரு ரொம்ப டிசைன் வைஸ்லேயும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி வெயிட்டும் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். கம்பேரிட்டிவ்லி அந்த V சீரிஸில் இது சூப்பராக பண்ணியிருக்காங்க. சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு வால்யூம் பிளாக்கர்ஸில் இதுதான் அந்த ஆண்டமான் ப்ளூ கலர்னு இவங்க சொல்கிறாங்க, ஆண்டமான் ப்ளூன்னு. இதுதான் V30. இன்னொன்று V30 Pro வந்து பிளாக் கலர். ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஷியேட் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஆண்டமான் ப்ளூவும் கிளாசி பிளாக்கு, பீகாக் க்ரீன், இந்த 3 கலர்ஸில் தான் அவைலபிளாக இருக்குது ஃபோன்ஸு. ஓகேங்களா, நம்மக்கிட்ட அந்த 2 ஃபோன்ஸ் இருக்குது. ஆண்டமான் ப்ளூ இருக்கும், கிளாசிக் பிளாக் எப்படி இருக்குன்றது செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஆண்டமான் ப்ளூ கலர். ஓகேங்களா, இதுதான் Vivo V30. இது வந்து Vivo V30 Pro ஓப்பன் பண்ணுறது. ரெண்டுமே ஒன்றும் டிஃப்ரென்ஸ், ப்ரோக்கும் 30 ப்ரோக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். அது என்னன்றது வீடியோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, இது வந்து அதுவும் அதே மாதிரி கலர் தான், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் வைஸும் கிளாசிக் பிளாக், ஒரு பிளாக் எப்படி ஒரு கிளாசிக்காக இருக்குமோ, யூனிவர்சல் கலர் எப்படி சொல்லுவாங்க பிளாக்கோ, அதே மாதிரி நல்ல ஒரு கிளாசிக்கான ஒரு கலரில் இருக்குது. நல்ல கலர் இருக்குது. ஓகேங்களா, பிளாக்கில் சூப்பராகவே இருக்குது. டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. என்னென்ன போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். இது 2 கலர் சொல்லியிருந்தோம்ல, அது இன்னொரு கலர் வந்து இந்த பீகாக் க்ரீன். இந்த கலர் தான் பீகாக் க்ரீனு. அதோட டெக்ஸ்சர் இந்த பீகாக் க்ரீன் வந்து உங்களுக்கு லெதர் ஃபினிஷிங் மாதிரி தெரியும். ஓகேங்களா, பீகாக் க்ரீன் அப்படியே இருக்கும். சரி வாங்க, இதில் என்னென்ன போர்ட் இருக்குன்ற சொல்லலாம். வால்யூம் பட்டன் இருக்கும், பவர் பட்டன் இருக்கும். ஓகேங்களா, அது மாதிரி மேலே வந்து உங்களுக்கு ஒரு மைக் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ப்ரொஃபஷ்னல் உங்களுக்கு மேலே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில்லு, டைப் சி போர்ட்டு, அதுக்கப்புறம் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்ஸ் தான் இருக்கும் நீங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்டென்ஷன் ஆல்ஃபா கொடுத்துருப்பாங்க. ஆனால் V30யில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலை. V30 Proவில் தான் ஸ்டாக் எக்ஸ்டென்ஷன் யூஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் இந்த ஃபோன் வாங்க போகிறீங்களா, ப்ரொடெக்ஷன்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோன் வாங்க போகிறவங்களுக்கு. இது நல்ல ஒரு கர்வ்டு டிஸ்பிளே தான். டிஸ்பிளே சொல்கிறேன் முதல்ல வெயிட்டை பார்த்துட்டு அப்புறம் டிஸ்பிளே பாருங்கள். 187.1 கிராம்ஸ் வந்து Vivo V30. ஓகேங்களா, 187 கிராம்ஸ் ஹோல்டு பண்ணுற மாதிரி தெரியல.
இது வந்து 189.1 கிராம்ஸு. அவ்வளோ கிராம்ஸ் ஃபோனு வெயிட். சில ஃபோனில் நம்ம தூக்கும் போது தெரியும், செம வெயிட் ஃபீல் இருக்கும். பட் இந்த ஃபோன் வந்து நம்ம எடுக்கும்போது இது அவ்வளோ கிராம்ஸான்றது வெயிட் செக் பண்ண தான் தெரியுது தவிர இது தெரில. உங்களுக்கு இதை பார்த்து உங்களுக்கு எதனா கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வெயிட்டை பற்றி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஐபி ரேட்டிங் IP54 கொடுத்துருக்காங்க. விவோ V30 ப்ரோலையும் சரி IP54 கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சின்ன மழை தண்ணியில் லைட்டாக பட்டால் உங்களுக்கு ஒன்றே ஆகாது, ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் தண்ணியில் தூக்கி போட்டு அதில் ஒர்க் ஆகுதுலாம் செக் பண்ணாதீங்க. அப்படிலாம் பார்க்கக்கூடாது. தண்ணியில் பட்டால் ஒன்றே ஆகாது. சரி வாங்க இப்போ டிஸ்பிளே பற்றி சொல்கிறேன். இது ஒரு கர்வ்டு டிஸ்பிளே தான். எத்தனை இன்ச்சுன்னு சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இது நார்மலாக இந்த சீரிஸோட பொறுத்த வரைக்கும் கர்வ்டு டிஸ்பிளே தான். 6.78 இன்ச்சு 1.5 AMOLED டிஸ்பிளே 60-120 ரிஃப்ரெஷிங்கோட 2800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து 30 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6.78 இன்ச், அது 1.5 டிஸ்பிளே தான். 60-120 ரிஃப்ரெஷிங்கோட தான் 2800 nits பீக் பிரைட்னஸ். ரெண்டுமே ஒரே மாதிரி தான். அதில் வந்து 300 nits டச் சாம்பிளிங் ரேஷியோ இருக்கும், ஓகேங்களா, TSR. இது 2800 nits பீக் பிரைட்னஸ். HDR கண்டென்ட்டில் நல்ல ஒரு பிரைட்னஸோட HDR கண்டென்ட்டு நல்லா பார்த்துறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ளேபேக் ஸ்பெசிஃபிகேஷனும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு HDR கண்டென்ட்ஸு எல்லாத்துலேயும் பார்த்துக்கலாம். இது கர்வ்டு டிஸ்பிளேன்றதுனால உங்களுக்கு கலர் பூஸ்டிங்கு, அதுக்கப்புறம் அந்த கர்விங்கான சில கர்வ் ஃபோன் வச்சுருக்கவங்களுக்கே ஒரு கர்வ் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறவங்களுக்கே ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லாயிருக்கு. இன்டிஸ்பிளின் ஃபிங்கர் பிரிண்ட்டு ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது, ஓகேங்களா. இன்டிஸ்பிளின் அதேமாதிரி இதோட ஆப்டிக் பட்டனும் விவோ V30யோட ஆப்டிக் பட்டனும் நல்லாயிருக்கும், ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ஆப்டிக் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கு. இது பர்ஃபார்மன்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 30 சீரீஸ்லையும் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்று MediaTek கொடுத்துருப்பாங்க, ஒன்று Snapdragon கொடுத்துருக்காங்க. இதில் விவோ V30 ப்ரோவில் வந்து MediaTek Dimensity 8200 4 nm ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இந்த MediaTek Dimensity கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விவோ V30ல் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து Snapdragon 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. 8 Gen இல்லை, 7 Gen 3 4 nm பார்த்துக்கோங்க. 7-8 கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமே பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்லேருந்து வைல்ட் லைஃப் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் பற்றி பெஞ்ச் மார்க் பெஞ்ச் மார்க்கு எல்லாத்தையும் பண்ணி பார்த்துருக்கோம். இதோட காம்படிட்டிவ் அதாவது MediaTek Dimensity 8200க்கு வேறு ஒரு ஃபோனில் எவ்வளோ கொடுத்துருக்குன்றதும் செக் பண்ணி பார்த்தோம். அதோட பர்ஃபார்மன்ஸும் அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. இதில் ரேமை பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டைப்பு 8GB 12GB LPDDR4X இருக்குது. ரேம் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 128GB 256GB UFS 2.2 இருக்குது, ஓகேங்களா. V30ல் இது UFS 2.2 இருக்குது. அதில் நீங்கள் விவோ V30 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UFS 3.1 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், அது விவோ V30 ப்ரோவில் உங்களுக்கு 2 வேரியண்ட்டில் வரும். LPDDR4X அதை பாருங்க, அதில் வந்து 3.1 8GB 128GB LPDDR5X, இதில் 256GB 512GB ஸ்டார்ட். உங்களுக்கு UFS 3.1 சொல்லியிருந்தேன் பாருங்கள், UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, UFS 3.1 நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஸ்டோரேஜ் நல்லா ஸ்பீடாக இருக்கும், ஓகேங்களா. இதெல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்கோர்ஸ், ஓகேங்களா. அதில் தான் உங்களுக்கு இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கேம் விளையாடும் போது நல்லா உங்களுக்கு நல்லா தான் கேம் விளையாடும் போது நல்லா தான் இருந்துச்சு. ஒரு குறையும் சொல்ல முடியாது. நல்லா ஓரளவுக்கு ஹீட்டிங் சென்சேஷன் ஹீட்டும் ஆகலை. ஒரு 1/2 மணி நேரம் மேலே விளையாடியும் உங்களுக்கு ஹீட்டு சென்சேஷன் இல்லாத வரைக்கும் ஃபோன் நல்லாயிருக்கு. ஹீட் ஆகாத வரைக்கும் இது நல்லாயிருக்கு, ஓகேங்களா. நல்லா தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், கேம் விளையாடும் போது அவ்வளோவா ஹீட் தெரியல. இந்த ஃபோனோட சாஃப்ட்வேரை பற்றி பண்ணலாம். இதில் வந்து Android 14ல் FunTouch OS தான் கொடுத்துருக்காங்க. FunTouch OS 3 சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 செக்யூரிட்டி அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. FunTouch OSலேயே ஒரே ஒரு ப்ராப்ளம்னா அதில் ஆப்ஸ் கொஞ்சம் ப்ளோட்வேர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கொடுக்காமல் வந்துருக்கலாம். சில ப்ளோட்வேர்ஸ் அந்த ஃபோன்பே அந்த மாதிரி ஆப்லாம் கொடுத்துட்டு யூஸ் பண்ணுற ஆப் மாதிரி தான் இருக்கும். இந்த கேமிங் ஆப்ஸ்லாம் வந்து இதுக்கு தேவையில்லாமல் இருக்குது, அது மட்டும் பார்த்து வந்துருக்கலாம். அதே மாதிரி பேட்டரியில் வந்து 5000 mAh பேட்டரி 80 watts ஒயர்டு சார்ஜிங் தான் இருக்குது, ஓகேங்களா. விவோ V30லாம் அதே மாதிரி தான். ரெண்டுத்துக்குமே ஒரே பேட்டரி, நல்லா பேட்டரி ஒர்க் ஆகுது. நின்று நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு மேலேயே நல்லா வரும். உங்களுக்கு கனெக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா 8 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. Dual 4G வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 இருக்குது. Bluetooth 5.3 இருக்குது, ஓகேங்களா. கேமரா கனெக்டிவிட்டி ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு கனெக்டிவிட்டி போட்டால் போதும்னு. நெக்ஸ்ட்டு கேமராவில் பாருங்கள். கேமராவில் 50 மெகாபிக்சல் IMX920 மெயின் கேமராவும் 50 மெகாபிக்சல் செகண்டரி கேமராவும் உங்களுக்கு விவோ V30ல் இருக்குது. 30 ப்ரோவில் 3மே 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. IMX920 மெயின், அதே மாதிரி மெயின் அல்ட்ரா எல்லாமே ஒன்றா கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இது உங்களுக்கு தெரியும், இதோட கொலாபரேஷன் பண்ணி தான் பண்ணுவாங்க அவங்க டீமோட.
உங்களுக்கு அதோட ஜயாஸ் அந்த கொலாபரேஷனோடது எப்படி இருக்குன்றது பாருங்கள். பிக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது, கலர் சைன்ஸ் கன்சிஸ்டன்சிலாம் எப்படி இருக்குன்றது பாருங்கள். இதில் வந்து IMX 920 மெயின் நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி உங்களுக்கு இருக்குமா? 2 ஃபோனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது IQ Neo 9 ப்ரோலையும் அது 50 மெகாபிக்சல் IMX 920 சென்சார் தான். அதுவே X100 கொடுத்த அதே சென்சார் தான். அந்த X100 கொடுத்தது தான் IQவில் Neo 9 கொடுத்துருக்காங்க, Neo 9 ப்ரோலையும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே தான். உங்களுக்கு ரெண்டுமே ஒரே சென்சார் உள்ள ஃபோன்ஸ் தான். 3 டிவைஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ப்ரைமரி லைட்டில் டேயில் ஒரு மிட் மார்னிங்கில் அதோ 1 o'clock அந்த மாதிரி டைமில் எடுக்கும்போது இந்த ஃபோட்டோ வந்து லோ லைட்டில் எடுக்கும்போது எப்படி இருக்குன்றது பாருங்கள். சரி, லாஸ்ட் டைம் இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் இதோட ப்ரைஸோடு சேர்த்து இதை கன்க்ளூஷனும் பேசிவிட்டு இது எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபைனல் அவுட் சொல்லிடலாம். ஓகேங்களா? சரி, ஓகேங்களா? இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த என்ன வேரியண்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸு சேஞ்ச் ஆகும். Vivo V30லேருந்து V30 ப்ரோக்கு நீங்கள் எது வாங்குகிற உங்களோட நீடு எது இருக்கோ அது பெஸ்ட்டு ஸ்பெசிஃபிகேஷனோடு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ Vivo V29 அந்த மாதிரி அந்த சீரீஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அது 30க்கு நீங்கள் ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதோட ஹையர் வேரியண்ட்டுக்கு போயிருங்க. Vivo V30 விட 30 ப்ரோ கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அதோட ப்ராசஸர் வைஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 37,999 ஸ்டார்ட் ஆகுது இந்த ப்ரைஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட ப்ரைஸு உங்களுக்கு வந்து 37,999 ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வந்து உங்களுக்கு அடுத்த ஃபோனோட வேரியண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் அது வேரியண்ட்டில் எது எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 1000 வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். V30 ப்ரோக்கு வந்து 44,999, அது Vivo V30 வந்து 37,999, இது 44,999 இருக்குது. ஓகேங்களா? இதுதான் ப்ரைஸு. நீங்கள் வேரியண்ட் மாற்றும் போது ஒரு 1000 ருபீஸ் அப் அண்ட் டவுனில் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், இன்க்ரீஸ் ஆகிரும் டிக்ரீஸ் ஆகிருக்கும். இவ்வளோ தான் இந்த ஃபோன்ஸை பற்றி நான் எல்லாத்தையும் பற்றி சொல்லிடுறேன். நீங்கள் பேட்ரி பர்ஃபார்மன்ஸு இதோட ஃபோட்டோ கேமராவோட எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது என்ன ஃபோனோட ரிவ்யூ பண்ணணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஃபோனோட ரிவ்யூ வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்குற ஃபோன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பண்ணுறேன். அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு சப்போர்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.